வெல்கம் டு ஜோசி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு அரிசியிலேயே பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம அரிசியும் 1 கிலோ தான் சரிசமமாக எடுத்திருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகா பொடி, தயிர், தக்காளி, பிரியாணி பவுடர், கொத்தமல்லி, புதினா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ஸ்பூன் கணக்கு தான் போட போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து ஆயில் ஊற்றி தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நெய்யெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நம்ம வந்து ஆயில் மட்டும்தான் ஊற்றுறோம். விருப்பப்படுறவங்க நீங்கள் நெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 100 ml மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனையும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ்ங்கிறது அன்னாச்சி பூ, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, அந்த ரோஸ் பூ எதழ்கள், இதெல்லாம் தான், கல்பாசி, இதெல்லாம் தான் ஹோல் ஸ்பைசஸ். அதில் வந்து எல்லாமே 2 ஒன்று அப்படியே எடுத்து வச்சுக்கணும். அதை போட்ட உடனேயும் நம்ம அடுத்ததான் நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சுக்கணும். பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கிறது மட்டும்தான் டைம் அதிகமாக எடுக்குவேன். மற்றபடி எல்லாமே டக்குன்னு ஆகிடும். இந்த வெங்காயம் மட்டும் வதங்கிருக்கேன் நம்ம எப்படி பார்த்தாலும் 15-20 நிமிஷம் ஆகிடும். நல்லா ப்ரௌன், நீங்கள் எந்த அளவுக்கு அது கலர் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி கலர் வரும். நல்ல கலர் வேணால் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்குமே விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கரிகிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அது எப்போவுமே வெங்காயம் கரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து தீஞ்சு வாசம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. கலர் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ அளவாக கோல்டன் ப்ரௌன்லேயே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்த உடனேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். அதுபோல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எப்போவுமே பூண்டு அதிகமாக இருந்தால் கூட ஓகே தான். இஞ்சி வந்து கம்மியாக தான் இருந்துக்கணும். இஞ்சி அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பூண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இஞ்சி அதை விட கம்மியாக தான் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே எப்போவுமே கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சிடணும். ஏன்னா இல்லாட்டி தீஞ்சிட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இழுக்கணும். நம்ம அந்த கொஞ்சம் அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று. அந்த சேஞ்ச் ஆனோடனே அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை போட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி போல் அறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தயிரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 3 தக்காளியே போதும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினது உடனேயும் மற்றதெல்லாம் போட ஆரம்பிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடணும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடணும். அப்படியே எல்லாமே நம்ம போட்டோன்னே போடக்கூடாது. சமையலுங்கிறது எப்போவுமே கொஞ்சம் நம்ம பொறுமையாக சமைக்கணும். எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சமையல் வந்து என்றைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம். அதுபோல் நான் பிரியாணி பவுடர் வந்து தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கடையில் வாங்குகிற பொடியெல்லாம் கிடையாது. நம்ம பிரியாணி பொடி வீட்லேயே அரைச்சி வச்சுக்கணும். எப்போவும் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு கலரும் கொடுக்கும் பிரியாணிக்கு. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். இந்த பொடியெல்லாம் போடும்போது கூட நம்ம தூளெல்லாம் போடும்போதும் கூட சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. ஃபுல் ஹீட் வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு ஒரு அப்பவும் அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம போட்டு லைட்டாக வதக்கணும். ஒரு சிலர் வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுவீங்க, அப்படி போடக்கூடாது. இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணோம்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும்.
அதோடைய சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் போட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டு அரிசி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 1 கிலோவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அது நான் டம்ளரில் அளப்போம். இப்போ நான் வந்து 5 டம்ளரு. ஸோ அதுக்கு 10 டம்ளர் தண்ணி, 1க்கு 2. அப்போ நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ, வீட்டில் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணியை நம்ம ஊற்றினோடனே அரிசியை நம்ம எடுத்து போட்டுடலாம். நல்லா எல்லா அரிசியும் நல்லா போட்டுடலாம். வீட்டு அரிசியை தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் அது போல் நம்ம பிரியாணியெல்லாம் வைக்கும்போது உப்பு டேஸ்ட்டு எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, தண்ணிக்கு சரிசமமாக இருக்கக்கூடாது. தண்ணி டேஸ்ட் பார்க்கணும், உப்பு ஓகேன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு துளி அதிகமாக இருந்தால் தான் நம்ம அந்த சாப்பாடு வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்பவும் அந்த தண்ணி டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போட்டுக்கோங்க. அதிகமாக போச்சுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். விட்டு ஓப்பன் பண்ணால் இப்போ நம்ம பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.